நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் மூட்டைகள் தேக்கம் ஒத்திவாக்கம் உத்திரமேரூரில் நெல் மூட்டைகள் தேக்கம் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு உத்திரமேரூர் ஒத்திவாக்கம் உத்திரமேரூரில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன. இவற்றை கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்க விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் ஒத்திவாக்கத்தில் தேசிய கூட்டுறவு இணையம் வாயிலாக நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த ஒரு வார காலமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குக்கு கொண்டு செல்லப்படாமல் உள்ளன. தற்போது மழை பெய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை கிடங்குக்கு கொண்டு செல்ல அலுவலர்கள் வாகனங்களை அனுப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்காலங்களில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மூடி வைக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வழங்கப்படுவது போல் தார்பாய்கள் மற்றும் சணல் உள்ளிட்டவை தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் இணையத்தில் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உத்திரமேரூர் பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல் விவசாயம் அதிகம் நடைபெறும் பகுதியாகும். கடந்த நவரை பருவத்தில் ஏரி மற்றும் கிணற்று பாசனத்தை பயன்படுத்தி உத்திரமேரூர் அருகே உள்ள அரும்புலியூர், பலவேரி, கரும்பாக்கம், களியப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நெல் சாகுபடி செய்யப்பட்டது. கடந்த சில நாட்களாக கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு லாரிகள் மூலம் உடனுக்குடன் ஏற்றி செல்லாதால் நிலையங்களிலேயே மூட்டைகள் மலை போல குவிந்துள்ளன. அரும்புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 8000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு தேக்கமடைந்துள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் இன்னும் கொள்முதல் செய்யப்படாமல் திறந்த வெளியில் காத்திருக்கின்றன. மக்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறதால அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை இப்போ ஏற்கக்கூடிய இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நெல் மூட்டைகள் வேஸ்ட் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் நெல் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காரணம் தானியங்களும் நம்மளுக்கு கிடைக்கிறதால தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால போர்வைகளுக்கு படுத்தா மாதிரி கொடுத்து அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்யணும்னு நான் தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.